Hello friends, welcome back to InfoBlock YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம சொன்ன மிஸ்ட்ரி பாக்ஸோட அன்பாக்சிங் அதுக்குள்ள என்ன பொருள் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் இதோ Flipkartல இருந்து நம்ம ஆர்டர் பண்ண பொருள் வந்திருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்கு, ஏன் நம்ம இந்த பொருளை வாங்கணும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இதான் நம்மளோட மிஸ்ட்ரி பாக்ஸ். உள்ள பாத்தீங்கன்னா நம்மளோட எலக்ட்ரிக் ஷாக் அப்படிங்கிற கம்பெனியோட ரெண்டு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓபன் பண்ணி பார்க்கலாம். என்னதான் செல்லர் நம்மள்ட்ட இது வந்து மேட் இன் இந்தியான்னு சொன்னாலும் ஆக்சுவலி இது மேனுஃபேக்சரிங் மேட் இன் சைனா. இது வந்து இதிலே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ரெண்டு கலர் வேரியண்ட் ஒயிட் அண்ட் க்ரீனில் வந்திருக்கு. நம்ம ஆர்டர் பண்ணது ஒயிட் கலர் வேரியண்ட்டில் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது உள்ள என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சின்னதாக பிளாஸ்டிக்கில் ஒரு கூண்டு கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தோம்னா பழைய ஃபோனில் கொடுக்குற மாதிரி ப்ளக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது க்ளீன் பண்ணுறதுக்கான ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோம். இந்த மாதிரி தான் ஒரு கிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நோக்கியா 3.5mm சார்ஜிங் பின் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சிலிக்கா ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி. அதே போல் இதோட பிளாஸ்டிக் மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீடியம் குவாலிட்டி அந்த இதில் தான் மேனுஃபேக்சர் பண்ணி. இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். இது நம்ம ரெடி பண்ணி வச்ச ஜங்ஷன் பாக்ஸ். இது நம்ம மொபைல் சார்ஜர். இதோட இது நம்ம கேபிள். இது சார்ஜரோட இதில் சார்ஜர் அடாப்டர் எதுவுமே கொடுக்கல. இந்த கேபிள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதோட பிரைட்னஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இதோட பிரைட்னஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இது சார்ஜபிள் டைப் எதுவும் கிடையாது. என்ன பவர் ஆஃப் பண்ண உடனே இது நமக்கு ஆஃப் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் பார்க்குறீங்க வச்ச ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஒரு கொசு இறந்துருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், வச்ச ஒரே நிமிஷத்துக்குள்ளே ஒரு கொசு இறந்துருக்கு. இது வந்து ப்ரஷ் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ஓப்பன் பண்ண முடியாது. இது பிளாஸ்டிக் மெட்டீரியல். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கொசு இன்ஸ்டண்ட்டாக இறந்துருக்கு. இந்த ப்ரெஷ் இதை க்ளீன் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், ப்ரெஸ் பண்ணாலே வளையக்கூடிய இருக்க அளவுக்கு தான் இந்த இது வந்து பிளாஸ்டிக்கை மேக் பண்ணியிருக்காங்க. இது பெரிய குவாலிட்டி அப்படின்லாம் சொல்ல முடியாது. இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஊரே இந்த மாதிரி ஃபேன் டைப்பில் இருக்கிறத வாங்குது அப்படின்னு சொல்லும்போது நீ ஏன் இந்த மாதிரி டைப்பில் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இதில் வந்து ரொம்ப பெனிஃபிட் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க வச்ச ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே ஒரு கொசு இந்த இதில் இறந்து போயிருக்கு. ஆனால் அந்த ஃபேன் டைப்பில் இருக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியம் படத்தில் ஜெயிலில் வந்து ஒரு காமெடி சொல்லுவாங்க. என்ன காமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எறும்பு சாவடிக்கிறது ஒரு ஈஸியான வழின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எறும்பு சாப்பிடும்போது அதுக்கு தெரியாமல் அதில் வந்து ஒரு மிளகாத்தூளை கலந்து வச்சிடலாம். கலந்து வச்சுட்டு அதை வந்து எறும்பு சாப்பிடும்போது அதுக்கு காரத்தினால தண்ணி குடிக்கிறதுக்கு தேடும். அந்த சமயத்தில் அது தண்ணி குடிக்க போகும்போது அதுக்குள்ளே தள்ளி விட்டுறலாம் எறும்பை. அதனால் அந்த எறும்பு வந்து நீச்சல் தெரியாமல் இறந்து போயிருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபங்க்ஷனில் ஒர்க் ஆகக்கூடியதான் இந்த ஃபேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பர்பிள் கலர் லைட் எரியும். அந்த லைட் எரியும் போது அந்த லைட்டுக்கு அட்ராக்ட் ஆகி அந்த கொசு அது பக்கத்தில் வரும்போது அந்த ஃபேன் வந்து ரொட்டேஷன் ஆகும்போது ஒரு சைடு சக் பண்ணும், இன்னொரு சைடு ப்ளோ பண்ணும். அதோட கெப்பாசிட்டி எவ்வளோ சக் பண்ணுற இது இருக்கோ அந்த இடத்துக்கு பக்கத்தில் வரும்போது அந்த ஃபேன் வந்து ரொட்டேஷனில் அதோட கொசு உள்ளே இழுத்து அந்த ட்ரேயில் வந்து சேர்த்து வச்சுக்கும். ஃபேன் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இங்கே கீழே அந்த இதில் ட்ரேயில் இருக்கிற கொசு திரும்ப மேலே பறக்க முடியாமல் அந்த ஏன்னா ஃபேன் கன்யூஸாக ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது, ஏர் வந்து ஆப்போசிட்டில் தள்ளுறதுனால உள்ளேயே இருந்து அது வந்து பட்னியாகி இறந்து போயிடும். இதில் ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ நமக்கு பவர் இல்லாமல் அந்த ஃபேன் நின்றுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கேப்பில் அந்த கொசு வந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு பெரிய அளவுக்கானது தான் இருக்குமே தவிர கண்டினியூஸாக நமக்கு ஃபேன் ரன்னிங்லேயே இருக்கணும். நம்ம பிசியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 230 வோல்ட்டு ஃபேன் தான். அதுக்கு வந்து ஏசி பவர் சப்ளை கொடுத்து ஆப்ரேட் பண்ணலாம்.
அது வந்து கன்டினியூஸாக ரன்னிங்கே ஆகிட்டு இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் அதோட ஃபேன் வந்து சீக்கிரத்தில் அந்த வைண்டிங்கு ஹீட் ஆகி பேரிங் போய் அது ஒரு மாதிரி நாய்ஸ் வராதான் போயிடும். ஆனால் இந்த மாதிரி லைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எலக்ட்ரிக்கல் மஸ்கிட்டோ கிட் ராக்கெட் வச்சுருப்போம் இல்லைங்களா, பேட்டு, அதே மாதிரி தான் இதோட ஃபங்க்ஷன். இது என்ன அப்படின்னா, இந்த இதில் வந்து டிசி பவர் சப்ளை கொடுத்து வச்சுருக்காங்க. இதில் வந்து படும்போது அதில் உள்ளே இருக்க அந்த ஈரத்தினால இது வந்து கரண்ட் வந்து அட்ராக்ட் பண்ணி அந்த இதுலேயே வந்து இறந்து போயிடும். இது வந்து ஸ்பாட்லேயே வேலை முடிஞ்சிடும். அது வந்து விடிகிற வரைக்கும் அந்த ஃபேன் கன்டினியூஸாக ரன்னிங் ஆகிக்கிட்டே இருக்கணும். அப்படி ரன்னிங் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபேனில் பார்த்திங்கன்னா சின்ன பெரிய கேப்பே இருக்கும். அதில் வந்து ஒரு கரப்பாம்பூச்சி வெளியே போயிடலாம், அந்தளவுக்கு தான் இருக்கும். இது வந்து எல்லா பூச்சியும் பட்ட உடனே இறந்து போயிடும். அப்படிங்கிறனால நம்ம தமிழ்நாட்டில் ஃபாரினில் அந்த மாதிரி ஃபேன் யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா ஃபாரின்லலாம் பவர் ஃப்ளக்சுவேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், பவர் ஆஃப் ஆகிறது. நம்ம இந்தியாவில் அதில் தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா பவர் வந்து ஃப்ளக்சுவேஷன் நிறைய இருக்கும், அடிக்கடி ஆஃப் ஆகிறதுக்குரிய சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால ஃபேன் உள்ளே போச்சுனாலும் ஈஸியாக வெளியே வந்துடும். ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயம் வந்து குழந்தைகள் இது வந்து நம்ம கை உள்ளே பட்டாலும் உள்ளே போக முடியாத அளவுக்கு தான் இது டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே போல் இது ஸ்ட்ரைட் வெர்டிக்கல் ஃபேன் இது வந்து கேப் இருக்கிற மாதிரி டிசைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. கிராஸாக இருக்கிறத செலக்ட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது இதோட grip கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா கொசு எவ்வளோ இறந்துருக்கு அப்படின்னா, கொசு மட்டும் இல்லாமல் மற்ற சில பூச்சிகள் மண்ணும் இதில் பட்டு இறந்து போயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம்.